को जानने के लिए, आपके आंखों में हमें अनुग्रह मिलने के लिए, आपके मार्ग को हमें बताइए। ये जाति के प्रजा आपके प्रजा है कर आप समझ लीजिए। सभी लोग परमेश्वर के विरोध किए थे। इस्राएल लोग क्या करने लगे थे? इस संभव में क्या किए थे? इस संभव में क्या किए थे? उन्होंने क्या किए थे? மோசேயை ஆண்டவர் 40 நாள் அவரோட வச்சு ஜனங்களுக்கு கட்டளை கொடுக்கிறாரு. जब मूसा को 40 दिन परमेश्वर के संग रहकर उनके लिए आज्ञा को नियमों को देते हैं। அடிக்கடி பாஸ்டர் செய்யுங்க लगातार पासवानी से வசனம் வந்தது कि क्यों ये वचन आए? அந்த ஜனங்களுக்காக தரப்புல நின்று மோசே ஜெபிக்கிறாங்க. उस लोगों के लिए खुले द्वार में खड़ा रहकर मूसा प्रार्थना करते हैं। 40 நாள் அங்க இருந்து ஆண்டவர்கிட்ட பேசிட்டு வரதுக்கு முன்னால இந்த ஜனங்கள் எல்லாம் நம்மளை கூட்டிட்டு வந்த மோசேக்கு என்ன 40 दिन प्रार्थना कर परमेश्वर से आज्ञा लेकर आने वाले मूसा को क्या हुआ कहकर इस लोगों ने அப்படி சொல்லி ऐसे कहकर आरोन के पास कहकर சண்டை போடுறாங்க. वो झगड़े करने लगे थे। இப்போ நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனை இருந்தது, अब हमारे घर पर एक समस्या रहेगी तो நம்மால முடியாதுன்னு மனுஷ யோசனை போனோம். हमसे नहीं हो पाएगी कर हमारे योजना आएगी। மனித யோசனையில என்ன இருக்கு? मनुष्य की योजना में क्या है? எரேமியா 17 வசனம் வாசிப்போம். यिर्मयाह 17वां अध्याय 5वां वचन पढ़ेंगे। நம்ம இஷ்டத்துக்கு நடக்கும்போது நம்ம என்னதான் ஜெபம் பண்ணாலும், हमारी इच्छा के अनुसार हम चलने के समय ஆராதனையில கலந்து கொண்டாலும், कैसे प्रार्थना करेंगे, ये आराधना में मिलेंगे, நம்மளை தாழ்த்தினாலும், कितने हमें नम्र करेंगे तो தேவ கிருபைக்காக காத்திருக்கேன்னு சொன்னா, परमेश्वर के अनुग्रह के लिए हम बाट नहीं जोएंगे तो என்ன சொல்லிருக்கு? क्या कहते हैं? மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து मनुष्य के ऊपर भरोसा रखकर மாம்சமானதை தன் வியபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற மனுஷன், मनुष्य के भुजबल में चलने वाले मनुष्य சபிக்கப்பட்டான். वो श्रापित पाते हुए இந்த हैं। ஜனங்கள் ஆரோனப்படுத்துற பாடு, इस आरोन को ये लोग करते कैसे करते हैं? ஆரோன் கர்த்தரை நம்பாம आरोन परमेश्वर को नहीं மனுஷருக்கு जानते, பயந்து मनुष्य को உங்க बरतते நகையெல்லாம் கொண்டு வாங்க आपके सभी गहना को लेकर आओ। அப்படின்னு அவர் என்ன செஞ்சாரு? கண்டுபிடி செஞ்சு இதான் உங்களை நடத்தினாரு. उसमें एक बेल को बनाकर यही आपके परमेश्वर करके बता இது दिए। நமக்காக எழுதப்பட்டிருக்கு. ये हमारे लिए लिखा हुआ है। நம்ம வாழ்க்கையில உபத்திரம் உண்டு. हमारे जीवन में दुख है। சொன்னாங்க 16:33 உங்களுக்கு உபத்திரம் உண்டு. परमेश्वर ने कहा 16:33 யோவான் 16:33 योवान के पुस्तक 16:33 நான் में உலகத்தை ஜெயித்தேன். मैं इस जगत को जीता हूँ। நீங்கள் திடன்கிறீங்கன்றாங்க. आप अच्छे दृढ़ होना है कर बोलते हैं। அதுதானே? என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் இதுவே உங்களுக்கு சொன்னேன். मेरे पास तुम्हारे लिए समाधान होने के लिए इसे मैं कहता हूँ। உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, संसार में तुम्हें दुख है, ஆனால் திடன் கொள்ளுங்கள், फिर भी दृढ़ पाना, நான் உலகத்தை ஜெயித்தேன். मैं जगत को जीता हूँ। எல்லாத்துக்கும் உபத்திரம் உண்டு. हम सभी लोगों को दुख அந்த है। உபத்திரத்தை எப்படி நம்ம மேற்கொள்கிறோம்? उस दुख संकट को हम कैसे प्रफल करते हैं? மனுஷருக்கு பயந்து அப்படி நடக்கிற மனுஷருடைய உபத்திரவங்கள் துன்பங்களை பார்த்து, मनुष्य के दुखों को और उनके जो कहने की நம்மளை நெருக்குறதை பார்த்து हमें जो दबाते हैं उससे நம்ம देखकर முடிவுக்கு வரக்கூடாது. हम अंत नहीं करना चाहिए। ஆரோன் என்ன செஞ்சுட்டாரு? மனுஷருக்கு பயந்துட்டாரு. आरोन मनुष्य को डर गए थे। இவர்கள் கூட்டமா வந்து சொல்லுதாங்க, कई लोग झुंड लोग मिलकर कहते थे ஆரோனை மோசையை நடத்தி கொண்டு வந்த தேவன் உயிரோடு இருக்கிறார். आरोन और मूसा को चलाने वाले परमेश्वर जीवित है। அவர் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி परमेश्वर के अंदर अपने आप को दृढ़ कर அவர் விசுவாசிக்கல. वो विश्वास नहीं உங்க किए। கிருபையின் மகா வல்லமை மறந்து போயிட்டாரு. उनके अनुग्रह और महा सामर्थ को भूल गए थे। நமக்காக எனக்காக எழுதப்பட்டிருக்கிறது. हमारे लिए मेरे लिए लिखा गया है। அவருடைய கிருபையின் மகா வல்லமை அவர் நினைச்சு
நினைச்சாருன்னா उनके महा अनुग्रह और सामर्थ्य को सोचेंगे तो அது இப்படி செய்ய மாட்டார். वो ऐसा नहीं बेल बनाते ஆண்டவர் थे। அந்த ஜனங்களை என்ன ஆக்கிட்டாரு? ஓ, நிர்வாணமாக்கிட்டார். டிரெஸ்ல ரட்சிப்பின் வஸ்திரம் இழந்து விட்டார்கள். वो आरोन उन लोगों को क्या किया? उद्धार के वस्त्र को नंगेपन कर दिए। அதனால ஆண்டவர் சொன்னாங்க, இவங்களை ஒரே நிமிஷத்துக்கு நீ அழிக்க விடுன்னு சொல்றாரு. मुझे इस लोगों को मैं एक ही मिनट में मिटा दूंगा कर परमेश्वर कहते हैं। மோசே ஆண்டவரை விடாம வச்சிருக்காரு. तो मूसा परमेश्वर को नहीं छोड़े थे क्या? தேவ அன்பு நம்மளுக்கு இருக்குது. परमेश्वर की प्रेम हमारे लिए है। நம்முடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் हमारे हर एक समस्या को உண்டு. अंत है। அதுக்கு நம்ம அவருடைய கிருபை மேல விசுவாசிக்கணும். इसके लिए हम उनके अनुग्रह को विश्वास करना है। நம்ம அடிக்கடி பார்க்க வசனம் हम लगातार देखते எபிரேயர் 11:6 इब्रानियों की पुस्तक விசுவாசம் இல்லாமல் 11 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு அல்லேலூயா. विश्वास के बिना हम कुछ भी नहीं कर सकते हैं। விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது विश्वास के बिना परमेश्वर के प्रिय रहना असंभव कार्य है। தேவன் உண்டென்றும் परमेश्वर है कर அவரிடத்தில் சேருகிறவருக்கு அவன் उनके पास आने वाले लोगों को बल देता है। அவன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க वो வேண்டும். बल देता है कर हम विश्वास करना चाहिए। பிரச்சனை நமக்கு வந்திருக்கு. अभी बड़ा समस्या आया है, ஆரோனுக்கு வந்திருக்கு. आरोन को आया है। வேதம் என்ன சொல்லுது? शास्त्र क्या कहती है? அவர் தானே வழி நடத்தினாரு. वो ही चलाए थे ना। நீங்க போங்க, நான் கானான் தேசத்தை தருவேன்னு அவர் தானே சொல்லி आप அனுப்பினாரு. जाओ कानान देश को मैं दूंगा करके वही कहे थे ना। பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். दिन में मेघ के स्तंभ और रात में अग्नि के स्तंभ आया था। தேவன் அவர்கள் கூட இருக்காங்க. परमेश्वर उनके संग ही आए थे। இப்போ மோசே மாத்திரம் தேவன்கிட்ட போயிருக்காங்க. मूसा अकेला परमेश्वर के पास गए थे। அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் இருக்குது. इनके पास अग्नि के खंभा और मेघ के खंभा है। ஆரோனும் ஜனங்களுடைய நெருக்கடி நிமித்தம் பயந்து போயிட்டார். लेकिन आरोन लोगों के दबावट के कारण डर गया था। அதே போல நம்ம வாழ்க்கையில பல நெருக்கடி இருக்குது. इसी तरह हमारे जीवन में भी कई तरह की दबावट है। கர்த்தருக்கு இடம் கொடுக்க வேண்டும். हम और आप परमेश्वर के अंदर दृढ़ बनना विश्वास चाहिए, करेंगे। विश्वास करना அவருடைய चाहिए, கிருபையை நம்ப வேண்டும். उनके अनुग्रह को जानना चाहिए। லூக்கா 2:52 சொல்லுது, लूका के पुस्तक 2:52 कहती है, அல்லேலூயா. हालेलुया। இயேசுவானவர் यीशु मसीह ஞானத்திலும் बुद्धि வளர்ச்சியும் और डील தேவ கிருபையும் और परमेश्वर के अनुग्रह மனுஷன் தயவுல அதிகம் அதிகமாக விருத்தி मनुष्य அடைந்தார். के दया में बहुत बड़े थे। இந்த வசனம் எனக்கு உண்டு, உங்களுக்கும் உண்டு. ये वचन मेरे लिए भी है, आपके लिए भी है। ஆண்டவருடைய கிருபையை நம்பினா परमेश्वर की अनुग्रह को हम நமக்கு भरोसा ஞானம் करेंगे இருக்குது. हमारे लिए ज्ञान है। அல்லேலூயா. हालेलुया। வளர்ச்சி இருக்குது. हमारे लिए बढ़ोती है। தேவ கிருபையும் மனுஷ தயவும் அதிகம் அதிகமாக விருத்தி அடைந்தார். परमेश्वर के अनुग्रह में और मनुष्य की दया में वो बड़े थे। அவருக்கு கிருபை இருக்கு. वो अनुग्रह है, அவங்க நம்பல. हम भरोसा नहीं किए। அவங்க மூளை மூடி போட்டாச்சு. उनके जो दिमाग को ऐसे ढाप लिए थे। அவங்க பண்ண எரிச்சு சேட்டையெல்லாம் நீங்க நகை எல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. उन्होंने किया हुआ दबावट के कारण वो सारे गहने को लेकर आने के लिए कह दिए थे। ஆண்டவருடைய பலத்தை வச்சு வேதம் சங்கீதக்காரர் சொல்றாரு, परमेश्वर के बल के बारे में सब भजन நம்முடைய संगीता ஆண்டவர் பெரியவர், हमारे परमेश्वर बड़ा है, மகா பலமுள்ளவர், वो बहुत महान है। அவருடைய அறிவு அளவில்லாதது. उनके ज्ञान नाप नहीं सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। நம்ம ஆண்டவர் பெரியவர், எந்த பிரச்சனையை விட பெரியவர். हमारे परमेश्वर सभी समस्या से बड़ा है। அவர் மகா பலமுள்ளவர். நமக்கு பலன், நமக்கு செய்ய அவருக்கு பலன் இருக்குது. वो बहुत बड़े बलवान हैं और उनके लिए बल है। அவருடைய அறிவு அளவில்லாதது. उनके ज्ञान को हम नाप नहीं सकते இப்படி हैं। நம்ம ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம தாண்டணும். इस तरह हर एक समस्या को हम पार होकर जाना நமக்காக है, எழுதப்பட்டிருக்கு. हमारे लिए लिखा गया है। அதனால இந்த ஜனங்களை நான் ஒரே இங்கே அழிச்சிருந்தேன். मैं इस लोगों को एक ही मिनट में मिटा दूंगा। மோசேயை பார்த்து சொன்னாங்க, இனி விடு. मोसे को देख के कहा मुझे छोड़। 33 என்ன அன்பு, தேவ அன்பு. कितने अच्छे से परमेश्वर के प्रेम है நான் देखिए। இன்னைக்கு முதல் ஜெபம் செய்ததை நீங்க மனசுல வச்சு வீட்டுல நீங்க ஜெபம் பண்ணணும். நிறைய ஜெப குறிப்பு இருக்கு. बहुत सारे प्रार्थना की विनतियां हैं, घर पर रहकर हम सभी लोग ये प्रार्थना करना है। நம்ம மற்றவங்களுக்கு ஜெபிக்கும் போது நம்ம தரப்புல நிற்கும். हम दूसरे को प्रार्थना करने के
के समय पर खुले द्वार में நான் खड़े रहते போகும்போது हैं। அவர் பாதுகாப்பார். हमारे परिवार को सुरक्षित இவர்கள் रखेंगे। ஜனங்களுக்காக கெஞ்சினதுனால அவர் சொல்றாரு, வீடு நான் அழிக்க போறேன். इस लोगों के लिए उन्होंने गिड़गिड़ाया, इसीलिए என்னையா நீங்க சொன்னீங்க? क्या बोले थे? நான் உன்னை பேசவே அழைச்சிருக்கேன். मैं नाम देकर बुलाया हूँ, என் கிருபை, என் கண்கள் உனக்கு கிருபை கிடைச்சது. मेरे आंखों में तुम्हें दया मिली है, ऐसे कहा है। இந்த ஜாதி உங்க ஜாதின்னு நினைச்சிருந்தேன். ये जाति के लोग आपके लोग है करके समझ लीजिए। आप मिटाना नहीं चाहिए। சுற்றிலும் அறிவில்லாத ஜனங்கள் அழிந்து போறாங்க. हमारे चारों ओर जो बिना दिमाग के रहने वाले ऐसे நம்ம मिट பார்க்கிற रहे। ஜனங்களுக்கு நம்ம உத்தரவாதி. हम जो किसे देखते हैं उसके लिए हम जिम्मेदारी है। வசனம் தெரியாம परमेश्वर को वचन को नहीं जानते हैं। ஸ்கூல்ல காலேஜ்ல பேராசிரியர்கள் பிரின்சிபல் அம்மாவும் அப்பாவும் वो स्कूल में कॉलेज में एक प्रिंसिपल थे, 2 பெண் பிள்ளைகள், दोनों लड़कियां, அழகான பிள்ளைகள். बहुत अच्छी सुंदर से लड़कियां। அந்த பிள்ளைங்களை அடிச்சு கொண்டு பலி செலுத்துனாங்க. वो ऐसे मार कर उन्हें बलिदान चढ़ाते நம்ம हैं। தேசம் எவ்வளவு அறிவில்லாமல் हमारा देश कितना निर्बुद्धि के साथ है। அறிவில்லாமல் ஜனங்கள் சந்தானம் ஆகிறாங்க. जो ज्ञान नहीं है वैसे ही मिट जा रहे हैं। இப்ப நான் அந்த குறிப்பு சொல்றேன், இந்த மூட மக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். इस मूर्खता में जीने वाले लोगों के लिए हम प्रार्थना करना है। மந்திரவாதம் சொல்லி பலி செலுத்தி तांत्रिक ऐसे बोलकर वो उन्हें बलिदान देते சொந்த हैं। பிள்ளையை கொண்டு போட்டு பிற ஆளுதாங்க. अपने खुद के बच्चों को मार कर फिर से रोते हैं। என்ன சாத்தான் எவ்வளவு மூடத்தனம் ஆக்கியிருக்காங்க. शैतान कैसा मूर्खता को दिया है संसार पर। எனக்கும் உங்களுக்கும் இயேசுவானவருக்குள்ளது உண்டு. मेरे लिए और आपके लिए यीशु मसीह हमारे संग है, ஞானம் உண்டு, வளர்ச்சி உண்டு, ज्ञान है, हमारे लिए बढ़ोती है। தேவ கிருபை, மனுஷ தயவு. परमेश्वर के अनुग्रह और मनुष्य की दया हमारे पास है। हालेलुया, हालेलुया। பாருங்க, இந்த ஜனங்கள் அறிவில்லாமல் எங்களுக்கு அவன் மோசைக்கு என்ன ஆச்சுதோ इस मूसा को क्या हुआ? சொன்ன உடனே ஆரோன் இப்படி செய்து கொடுத்துருவாங்க விக்கிரகம். आरोन ने ऐसे एक मूर्ति को बनाकर दे दिए। உடனே ஆண்டவருக்கு எரிச்சல் உண்டாகிறது. परमेश्वर बहुत ऐसे गुस्से हो गए थे। ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்து மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் परमेश्वर को आज्ञा दी थी कि आकाश के ऊपर पृथ्वी के नीचे मेरे अलावा न कोई परमेश्वर नहीं है। பூமியின் கீழ் தண்ணீர் எல்லாம் கொள்ளாது. समुद्र के नीचे भी मेरे अलावा कोई नहीं है। இப்ப நான் சொன்னா நீங்க ரசிச்சுட்டு அல்லேலூயா. हालेलुया। அப்போ ஆண்டவரை தவிர யாருமே கிடையாது. परमेश्वर के अलावा कोई नहीं है। உலகம் அனைத்திற்கும் நம்ம ஆண்டவர் உலக ரட்சகர். पूरे संसार के लिए परमेश्वर ही उद्धार करता है। பைபிள் யோவான்ல 4 அதிகாரத்துல அவர் உலக ரட்சகர்னு எழுதியிருக்கு. जो योहान के पुस्तक में 4वां अध्याय में वो संसार के उद्धार करता நமக்கு लिखा है। மாத்திரம் அவர் ரட்சகர் இல்ல, वो हमारे लिए सिर्फ नहीं है, உலகம் அனைத்திற்கும் அவர் ரட்சகர். वो पूरे संसार के लोगों के लिए उद्धार करता அதை है। இந்த உலகம் அறியவில்லை. उन्हें पर इस संसार जाना नहीं। அறிந்திருக்கிற நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். जो जाने में हम उनके लिए प्रार्थना करना चाहिए। இந்த ஜனங்கள் கீழ்ப்படியாம விக்கிரகத்தை வணங்குதாங்க. इस लोग आज्ञा पालन नहीं करते हैं, मूर्ति पूजा करते हैं, அதனால தேவனுடைய எரிச்சல் வெளிப்படுகிறது. इसीलिए परमेश्वर की गुस्सा प्रकट होती है। நான் அழிப்பேன்னு சொல்றாரு. उन्हें मिठाऊंगा कर कर कहते அந்த हैं, நகைகளை கடத்தி போட சொல்லு. अपने गहनों को निकाल कर देने के लिए कहे, அவங்களை தாழ்த்துன்னு சொல்றாங்க. अपने आप को दीन करने के लिए அப்ப कहे, நான் அவங்களுக்கு இறங்குவேன். तब मैं तुम्हें दया करूंगा। நகையெல்லாம் கடத்தி போட்டு அழுதுட்டு இருக்காங்க. जो गहना को उठाकर डाल के रो रहे थे, அப்பதான் ஆண்டவர் மோசேக்கு இறங்குறாரு. तब ही परमेश्वर मूसा के साथ दया जताते हैं। ஒரு மனிதன் பிறப்பை நின்று ஜெபித்ததினால் एक इंसान खुले द्वार में प्रार्थना किया, इसलिए அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. उस इजराइल लोगों को उद्धार मिला था। எஸ், நான் வரமாட்டேன், இந்த ஜனங்கள் கூட வரமாட்டேன்னு சொன்னாரு. इस लोगों के साथ मैं नहीं आऊंगा ऐसा बोले थे। இப்ப சொன்னாங்க, என் சமூகம் உனக்கு முன்பாக अब कहते हैं कि मेरे समूह तेरे आगे जाएगा, நான் உனக்கு இளைப்பாறுதல் मैं தருவேன். तुझे विश्राम दूंगा, அது மோசே சொல்றாரு. ऐसे मूसा कहता நீங்க है। எங்க கூட வந்துடுறானா आप मेरे संग रहेंगे तो இந்த சமூகம் என்னோடு கூட செல்லாம போனால் 15 வசனம் வாசிக்கும். 15वां वचन पढ़ते हैं, இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். इस आप मेरे संग नहीं आए तो इस जगह से मुझे मत लेकर जाओ, எனக்கும் உமது ஜனங்களுக்கும் मुझे और आपके प्रजा के लिए। உங்க கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? हम आपकी आंखों में मुझे दया मिला करके कैसे हम जान लेंगे? நீர் எங்களுடைய வருவதினால் அல்லவா? आप हमारे संग आएंगे उसके द्वारा। இப்படியே பூமி மேல் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உங்கள் ஜனங்களும் விசேஷித்தவர்கள் इस तरह पृथ्वी में रहने वाले
सभी लोग और मैं आपके विशेष है। தேவ பிரசன்னம் தேவனுடைய சமூகம் நம்ம கூட இருந்ததுன்னா परमेश्वर की प्रशंसा और उनके समूह हमारे संग रहेगी तो நம்ம எல்லாரையும் விசேஷித்தோம். हम सभी से विशेष रूप में है। பைபிள்ல நம்ம பார்த்தோம், கிருபை கிடைச்சவங்க விசேஷித்தவங்க. बाइबल में हम देखे हैं अनुग्रह को पाए हुए सभी लोग विशेष रूप के हैं। இந்த மோசேக்கு கண்களை கிருபை கிடைச்சது. मूसा के आंखों में, परमेश्वर की आंखों में दया मिली थी। அல்லேலூயா. हालेलुया। அது எதுனா கிருபை எதுனா கிடைச்சதுன்னு அறியப்படும். अनुग्रह किस लिए मिले, कैसे जान लेंगे, कैसे मिले ऐसे जान लीजिए। அல்லேலூயா. हालेलुया। நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். हम आप लोग ध्यान देंगे तो अच्छा आरोग्यता வசனத்தை मिलेगा। அசை போட போட பலன் கிடைக்கும். वचन को चबाते चबाते अच्छे बलन உங்க मिलेंगे। மத்தியில நான் எப்படி நிக்கிறேன்? आपके बीच में मैं कैसे खड़ी रहती हूँ, வசனத்தை அசை போடுகிறேன். उनके वचनों को मैं चबाती हूँ। इसलिए எவ்வளவு மோசம், சரியான சாப்பாடு சாப்பிட முடியவிட்டாலும் அவருக்கு பலன் தராது. अच्छे से भोजन नहीं कर पाते तो भी परमेश्वर बल देते हैं। இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை தள்ளிட்டு தேவனை அலட்சியம் பண்ணிட்டு விக்கிரக வணக்கம் செய்தபடியினால் इजरायली लोग परमेश्वर को तुच्छ मानकर मूर्ति पूजा करने लगे। तब भी தேவ சமூகம் அவர்களை விட்டு விலக பார்த்தது. जो परमेश्वर के समूह उनसे अलग होने के लिए देख रहे थे। நாம் பிறப்பில் நின்று மோசிச்சு ஜெபம் பண்ணி அந்த திருவை மீண்டும் தேவ பிரசன்னத்தை மீண்டும் வாங்கி लेकिन खुले द्वार में मूसा प्रार्थना कर कर उस सब परमेश्वर की प्रशंसा को फिर से पा लिए थे। हालेलुया। எவ்வளவு அன்பு பாருங்க. परमेश्वर कितना प्रेम भरा हुआ है देखिए। அவர் சொல்லுவார், अपने आप को वो कहते हैं, மோசே சொல்றாரு, உங்க மகிமை நான் காணணும். मूसा कहता है कि आपकी महिमा को मैं देखना நீ चाहता हूँ। அதிகாலமே வா. वो सुबह भोर में आना, என் முகத்தை நீ பார்க்கக்கூடாது. मेरे चेहरे को नहीं देख पाएंगे। அப்படின்னு அவருக்கு முகத்தை கையை வச்சு மறைச்சு அவர் மோசே கடந்து போறார். मूसा के चेहरे में हाथ रखकर उनसे पार होकर जाते हैं। தேவ அன்பு எத்தனை பெருசு. कितने महान है परमेश्वर के அவருடைய प्रेम, பிரசன்னம் எவ்வளவு பெரிய. उनका प्रशंसा कितना महान है। இந்த பிரசன்னம் நமக்கு இருக்கும்போது அவருடைய கிருபை வல்லமையாக மாறி उनका प्रशंसा यहाँ पर रहने के समय पर वो अनुग्रह सामर्थ्य के रूप में बदलती நம்முடைய है। பலவீனங்கள் மாறுகிறது. हमारी निर्बलता बदलती நம்முடைய है, பற்றாக்குறைகள் மாறுகிறது. हमारे कमीहाट बदलती நம்முடைய है, தேவைகள் சந்திக்க हमारे सारे जरूरत पूरी होती है। அதுக்கு கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். उसके लिए अनुग्रह के साथ हम उद्धार पाना நம்முடைய चाहिए। தேவைகளை நம்ம விசுவாசத்தினால் கிருபையினாலே எடுத்துக்கொள்ள வேண்டும். हमारे जरूरत को विश्वास के साथ और लेना चाहिए। நம்ம யார் கலங்க தேவையில்லை. हम कोई भी व्याकुल होने के लिए जरूरत नहीं வார்த்தையின் है। வல்லமை எங்கிருந்து வருகிறது? वचनों के सामर्थ அவருடைய कहाँ से आती है? சமூகத்திலிருந்து. उनके समूह அது से, நமக்குள் இருப்பது. वो हमारे अंदर है। इसलिए நம்ம வாசித்த வேத பகுதியில हम जो पढ़े हो शास्त्र पर, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தாங்க. इसराइली लोग गुलाम बने थे। அந்த நாட்கள் வரும்போது கோரேஸ் ராஜா ஜனங்களை கொண்டு போய் நீங்க கட்டுங்க ஆலயத்தை எருசலேமை उस दिनों में கட்டுங்க. कोरेस राजा के दिनों में जाकर भवन को बांधा कर कहने लगे थे, அவங்க கட்ட போறாங்க. वो बांधने लगे थे। கட்ட போறாங்கன்னு தெரிஞ்சோடனே அங்குள்ள சமாரியர்கள், वहाँ पर बांधने जाते जानते हैं वहाँ के समारी लोग, நானும் உங்களுக்கு கட்டுவோம். हम भी आपके संग बांधेंगे। அவங்க அவங்க தெய்வத்தையும் கும்பிட்டு उनके वो लोग उनके परमेश्वर को भी उपासना करते हैं, தேவனுக்கு பயந்து தேவனையும் கும்பிடுறாங்க. परमेश्वर को डरकर उनको भी उपासना करते हैं। இஸ்ரா இவங்க தலைவர்கள்லாம் எங்களுக்கும் உங்களுக்கும் பங்கு கிடையாது. इसरा और योशुआ नेता लोग आपको और हमारे लिए कुछ नहीं ऐसा बोलते எங்க हैं, ஆலயத்தை நாங்க கட்டுவோம். हमारे भवन को हम बांधेंगे। அப்படி சொன்னதுனால நமக்கு தெரியும். हम जानते உங்களுக்கு हैं, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்? कितने जन ये याद है, கட்ட விடாத தடிக்கு उसे बांधने नहीं दिए, वैसे அவங்க கையை பலவீனப்படுத்தினாங்க. उनके हाथों को निर्बल किए थे, அவங்க சோர்ந்து போகல. वो आलसी नहीं हुए। நம்ம குடும்பமும் கட்டப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. हमारे परिवार भी बांधेंगे कर कर कहा है। 147 சங்கீதம் 1 கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். 147 में परमेश्वर जेरूसलम को बांधे, துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். जो घूमे हुए इजरायली लोगों को वो इकट्ठा करते நம்ம हैं। குடும்பம் கட்டப்படுவது தேவ சித்தமா இருக்கிறது. हमारे परिवार इकट्ठा होना है परमेश्वर की அப்ப इच्छा है। அவருடைய பிரசன்னம் அவருடைய கிருபை நமக்கு வேண்டும். उनके प्रशंसा उनके अनुग्रह हमें चाहिए। அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. அவங்க கட்ட விடாதபடிக்கு அந்த சத்துருக்கள் எவ்வளவு பண்ணாலும் ये जो बांध नहीं पाते वैसे वो विरोध किए तो भी, சகரியா 4:6 சொல்லுங்க.
सगरिया 4:6 कहता है செருபாபேலுக்கு முன்பாக செருபாபேல் के आगे மாத்திரம் ये क्या है? இந்த எஸ்ரா நாட்கள்ல இவங்களுக்கு இருந்த சத்துருக்கள் பெரிய பர்வதமாக இருந்தார்கள். ये इजराइल के दिनों में बड़े लोग थे इन लोग. ஆனா ஆண்டவருடைய சகரியா மூலமா இந்த ஜனங்களுக்கு வார்த்தை வருகிறது. सगरिया के द्वारा इस लोगों के लिए वचन आती है. செருபாபேலுக்கு முன்பாக பெரிய பர்வதம் மாத்திரம். செருபாபேல் के सामने इतने बड़े पहाड़ क्या है? இன்னைக்கு எனக்கு உங்களுக்கும் கடந்து வருகிறது. आज हमारे लिए और आपके लिए वो आ रही है. என்னென்ன பெரிய பர்வதம் இருக்கு? क्या क्या पर्वत है? நம்ம வீடு பிரசித்த பெற்று வெளிச்சமாய் மாறாததற்கு தடையா இருக்கிற என்ன பர்வதம் இருக்கு? हमारे घर बहुत उजाला और प्रसिद्ध ना होने के लिए कारण क्या है? சகரியா தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. सगरिया के भविष्यद्वक्ता के द्वारा हमारे लिए भी பெரிய देते हैं. பர்வதமே நீ எம்மாத்திரம்? बड़े पर्वत तू क्या है? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, बल से भी नहीं, पराक्रम से भी नहीं, ஆவியினாலே, उनकी आत्मा से होगी, பிரசன்னத்தினாலே ஆகும், उनके प्रशंसा से அவருடைய होती है, அபிஷேகத்தினாலே ஆகும். उनके अभिषेक से होती है. நிறைய இளஞ்சல் இருக்கு. हमारे लिए बहुत कठिनाई கவலை, है. वो बच्चों के चिंता, கணவரை குறித்த கவலை, पति के बारे में चिंता, நிறைய கவலை, बहुत सारी चिंता. நம்ம தேவைகள் சந்திக்கப்படாததுனால கவலை, हमारे जरूरत पूरा नहीं होती है वैसे चिंता. ஒன்றும் பயம் இல்லை. हम किसी से भी डरना नहीं. நாளெல்லாம் இயேசுவானவர் जब जीवित है तब तक यीशु எல்லா मसीह காரியம் ஜெயித்தார். सभी कार्यों पर वो विजय पाए थे. திரள்கூட்ட ஜனங்கள் வந்தாங்க. बहुत सारे लोग आए थे. அத்தனை பேர் அவரை நோக்கி வந்த ஜனங்களுக்கு वो सभी लोगों को திருப்திப்படுத்தி वो அனுப்பினார். तृप्त कर भेजे थे. கிருபை வல்லமையாக மாறினது. अनुग्रह का सामर्थ्य बदली थी. கிருபை எவ்வளவு பெருசு! वो अनुग्रह कितनी महान है. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. இந்த செருபாபேல் இயேசுவா இவங்க எல்லாம் கெட்ட போறாங்க. ये सेरुब्बाबेल को सब लोग बांधने वाले हैं. நிறைய தடைகள் வந்தது. बहुत सारे रुकावट आए, தடைகள் வந்தது. धरावट आई थी. செய்தப்படுத்த कुछ भी उन्हें हानि नहीं पहुंचाई. முடித்தார்கள். उन्होंने बांध कर खत्म किए थे. நம்பினார்கள். उन्होंने परमेश्वर அவருடைய को கிருபையை சார்ந்து கொண்டார்கள். उनके अनुग्रह के अंदर देखे थे. அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. நமக்கு हमारे लिए நம்ம வீடு பிரசித்த பெயர் பெறாமல் இருக்கிறதுக்கு हमारे घर बड़ी महान அவநம்பிக்கை காரணம். हमारे जो अविश्वास அவரை कारण है, நம்பணும். उन्हें भरोसा करना என்ன है. காரியம் நமக்கு செய்ய முடியல. हमसे क्या नहीं हो पाती है, எல்லாம் முடியும்னு சொல்றாரு. मुझसे नहीं होगा कर कहते हैं. हालेलुया. நம்ம விசுவாசிக்கணும். हम विश्वास करना है. இயேசுவை கட்டி முடிச்சிட்டாங்க. इसरा बांध कर छोड़ दिए थे. நம்ம பிரச்சனை எதுவா இருந்தாலும் हमारे समस्या कुछ அது भी हो, சமபூமியாகும். वो बस एक समान होगा. அவர்கிட்ட சேர்ந்தவங்களுக்கு उनके पास आने वाले को அவர் பலம் கொடுக்காரு. वो बल देता है. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தயவு. जागृति से भी वो पार होकर एक दया है. தயவு கிருபையமா இருக்கு. वो दया अनुग्रह होती है. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவர் கிருபை அவர் தயவு இருக்கும்போது कि कई परिस्थिति में भी उनके दया और उनके अनुग्रह से. யோசேப்பு ஜெயில இருந்தார். यूसुफ ऐसे बंदीगृह में था. ஜெயிலா இருந்ததா? वो जेल था क्या? சொல்லுங்க. बोलिए. யோசேப்பு ஜெயில இருந்தாரு. पर यूसुफ ऐसे बंदीगृह में था. ஆண்டவர் அவர் கூட இருந்தாரு. परमेश्वर उसके संग था. அங்க வந்து கிருபை இருக்கு. उनके अनुग्रह उनके संग था. ஜெயில உள்ள தலைவர் என்ன சொல்லிட்டாரு? जेलर उसने उसके क्या நீ कहा? எல்லாரும் நீனே பார்த்துட்ட. सभी को तू ही देख அந்த लेना. ஜெயில என்னாச்சு? जब जेल क्या हुआ है, ரொம்ப சந்தோஷமாச்சு. वहाँ पर बहुत खुशियाँ से रहने लगे. இன்னைக்கு நம்ம அடக்கப்பட்டது போல இருக்கலாம். आज हमें भी ऐसे बंधा हुआ स्थिति में रह सकते ஒண்ணுமே हैं. செய்ய முடியாத அற்பமானவர்களா இருக்கலாம். हम कुछ भी नहीं कर पाते, ऐसे कुछ भी नहीं. கனவீனப்படுத்தலாம். सभी लोग ऐसे निर्बल कर सकते हैं. ஆனா தேவ தயவு இருந்தா लेकिन परमेश्वर की दया रहेगी तो யாரெல்லாம் நம்மளை அற்பமானவங்க. जो कोई हमें तुच्छ मानते हैं நம்ம பட்சத்துல வருவாங்க. वो हमारे संग आएंगे. மனுஷ தயவு உண்டாகும். मनुष्य की दया தேவ आएगी, கிருபை உண்டாகும். परमेश्वर की अनुग्रह இயேசு होगी. நமக்கு இருந்த தேவ தயவு நமக்கு உண்டு. यीशु मसीह के वो दया हमारे लिए भी है. நமக்காக அடிச்சோட வைத்து விட்டது. हमारे लिए एक पद चिन्हों को रख कर गए हैं. இஸ்ரவேல் ஜனங்கள் அன்று விசுவாசிக்கவில்லை. इजराइली लोग उन दिनों में विश्वास नहीं किए थे. அழிவுக்கு நேராக இருந்தவர்களை மோசே பிறப்பின் என்று नाश के द्वारा रहने वाले को मूसा द्वार पर खड़ा रहकर இந்த அழிவை தடுத்தார். उस नाश से उन्हें बचाए. எஸ்ரா சிறையிருப்பிலிருந்து எருசலேமை கட்டுவதற்கு इसरा बंदी गृह में से ऐसे बांधने के लिए சத்துருக்கள் எழுப்பினார்கள். शत्रु लोग उठे थे. ஆனா ஒன்னில்லாமல்
लेकिन कुछ देने से चले गए। நம்ம வாழ்க்கையில हमारे जीवन நமக்காக में எழுதப்பட்டது. हमारे लिए लिखा गया है வானமும் பூமியும் ஒழிஞ்சு போகும். जो आकाश और पृथ्वी मिट அவருடைய जाएगी, வார்த்தைகளோ ஒழிவு उनके शब्द कभी नहीं मिटेगी। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இயேசுவானவர் நன்மை செய்கிறவராக சுற்றிக்கிறார். यीशु मसीह भलाई के साथ घूम फिरे थे। பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவித்தார். शैतान के पीड़ित में रहने वाले सभी को छुड़ाए थे। நமக்கும் அந்த அதிகாரத்தை हमें भी वो अधिकार को दिए அதை हैं। ஏன் செயல்படுத்த முடியவில்லை? क्यों हम क्रिया नहीं कर पाते அவருடைய हैं? பிரசன்னத்துக்குள்ள இருக்கல. हम उनके प्रशंसा के अंदर नहीं है, தேவனை நம்பல. परमेश्वर को भरोसा नहीं करते हैं। 17:7 சொல்லுது. यिर्मयाह 17वां अध्याय पर ऐसे कहते हैं, கர்த்தனை நம்பிக்கை வைத்து परमेश्वर के ऊपर भरोसा रखकर, கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் परमेश्वर के ऊपर भरोसा रखा हुआ इंसान, ஆண்டவர் சொன்னார், परमेश्वर कहता என்னை है அனுப்பினவர் என்னோடு இருக்காரு. मुझे भेजने वाले मेरे संग है। யோவான் 8:26 योवान के पुस्तक 8 ऐसे कहा है, என்னை அனுப்பினவர் என்னோட இருக்கிறார். मुझे भेजने वाले मेरे संग है। வாசிப்போம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை हालेलुया। வாயை பற்றி கேட்டு நமக்கு விலகி போவார், இல்லைன்னா நம்ம கூட இருப்பார். हमारे परमेश्वर हमारे होठों को देखकर हमारे संग आएंगे, नहीं तो दूर जाएंगे। வாயின் தாறுமாறுகளை உணவிட்டு அகற்று. जो मुंह के गंदी बातों से अलग करो। எல்லா காவலரும் இருதயத்தை सभी सुरक्षा से अपने हृदय को सुरक्षित என்ன रखो। கூச்சு வரப்படுது? यहाँ से कौन से सौदाई आती है? ஜீவ जीवन की सौदाई आती है। ஆவியானவர் பலமாய் நமக்கு கிரியை செய்வார். पवित्र आत्मा जी बल से क्रिया करेंगे। அதனால நான் ஆண்டவருக்கு பிதாவுக்கு பிரியமானதை இயேசுவானவர் செய்தபடியால் पिता के इच्छा को परमेश्वर कहा, इसलिए அவர் எப்பொழுதும் என்னை தனியே இருக்கிறார். लगातार वो मुझे अकेले नहीं छोड़े थे। அல்லேலூயா. हालेलुया। நானும் என்னும் வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, உலகத்துக்கு கொடுக்கல. हमें और आपको वचन को दिए हैं, संसार के लोगों को नहीं दिए ஆனா हैं, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. हमारे लिए दिए गए हैं। அதனால நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் பயப்படணும். हर एक पल हम डरना चाहिए। மனம் திரும்புதலின் அனுபவத்துக்கு வரணும். हम मन फिरावट के अनुभव में आना चाहिए। யோசேப்பு ஏன் விசேஷித்தவரானா? यूसुफ क्यों विशेष रूप का था? மோசே ஏன் விசேஷித்தவரானா? मूसा क्यों विशेष रूप का था? அவருக்கு கிருபை இருந்தது. उनके अनुग्रह था, அவருக்கு பிரசன்னம் இருந்தது. उनके प्रशंसा था। அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் மோசே பார்த்து சொன்னார், वो मूसा को देखकर कहने நான் लगे, உன்னோட இருந்து செய்யும் காரியம் मैं तेरे संग रहकर करने वाले कार्य பயங்கரமா இருக்கும். वो बहुत भयंकर रहेगी। 34:10 சொல்லியிருக்கு. 34:10 पर कहा है, உன் ஜனங்கள் நான் செய்ததெல்லாம் பார்ப்பாங்க, அவங்க பாக்கியவாங்க. वो मैंने किया हुआ सब कार्य को तेरे लोग देखेंगे। நம்ம ஆண்டவர் சொன்னபடியெல்லாம் செஞ்சா நம்ம கூட சேர்ந்தவங்களாம் பாக்கியவாங்க. हम परमेश्वर की इच्छा के अनुसार करेंगे तो हमारे संग मिलने वाले सभी लोग धन्य रहेंगे। யோசேப்பு எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கு பயந்தவராக இருந்தார். यूसुफ को हर एक फल परमेश्वर को डरने वाला था। யோசேப்புக்கு பல பிரச்சனை இருந்துச்சு. यूसुफ को कई समस्या थी। ஆனா தேவ தயவு, தேவ கிருபை அவருக்கு ரொம்ப இருந்தது. परमेश्वर के अनुग्रह में बहुत थी। இயற்கைக்கு அப்பாற்பட்டபடி தேவன் செயல்பட்டார். जो जागृति से भी पार कर कर वो आए थे। ஜெயில அடைச்சாச்சு. जेल में खड़ा कर रखे थे, அழுதாரு. वो रोए थे, ஆனா ஜெயிலர் இவர் கையிலே கொடுத்துட்டாரு. लेकिन बंदीगृह के जेलर उसके हाथों में ही दे दिया। அது எல்லாருக்கும் இவர் ஆறுதல். ये सभी को एक तसल्ली देता था। நம்ம வாழ்க்கையிலும் சிறைப்பட்டவர்களாக இருக்கலாம். हमारे जीवन में भी हम ऐसे बंदीगृह में அது रहेंगे, முடிவு அல்ல. लेकिन वो अंत नहीं நம்மை है, உயர்த்துவார். हमें बढ़ाएंगे। யோசேப்பை உயர்த்தின தேவன் நம்மையும் உயர்த்துவார். यूसुफ को बढ़ाने वाले परमेश्वर हमें भी ஆண்டவருக்கு बढ़ाएंगे। பயப்படும் பயம் ஒவ்வொரு நிமிஷமும் மனம் திரும்புதலின் அனுபவம் நமக்கு இருக்கு. हर एक पल हम मन फिराने के अनुभव रहना चाहिए। நமக்கு அநியாயம் செய்தவர்களை அன்பு கொண்டு ஜெபிக்க ஆண்டவர் விரும்புகிறார். हमारे लिए अन्याय करने वाले के लिए भी हम प्रार्थना करने के लिए परमेश्वर हमें बुलाते हैं। தேவனோடு இருக்கிற கிருபை நமக்குடன் இருக்கும். परमेश्वर से रहने वाले अनुग्रह हमारे संग भी रहेगी। யோசேப்பு ஜெயில இருந்தாலும் அங்கேயும் ஆறுதல் அளித்தார். यूसुफ ऐसे बंदीगृह में था, तभी भी परमेश्वर ने उन्हें तसल्ली दिए थे। எஸ்தர் பாருங்க. एस्तर की पुस्तक को देखिए। அல்லேலூயா. हालेलुया। சாதாரண அடிமை பெண், साधारण एक गुलामी थी, சாதாரண சிறுமப்பட்ட பெண். साधारण से एक छोटेपन से रहने वाली थी।
எஸ்தர் வந்து மொர்தெகாய்க்கு சித்தப்பா மகா. एस्तर ऐसे चाचा के लड़की थी मुर्देगाय के लिए, एक बहन थी उनके लिए। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। யாக்கோபு 4:6 சொல்லுது, याकूब के पुस्तक 4:6 में कहता है பெரியவர்களுக்கு கர்த்தர் जो காரணங்களுக்கும் घमंड जताने वाले को परमेश्वर विरोध खड़ा रहते हैं, दीन देने वाले को परमेश्वर अनुग्रह देते हैं। நானும் நீங்களும் ரொம்ப பெருமை உள்ளவங்க, ஒண்ணுமே இல்லை. हमारे पास बहुत घमंड है, தாழ்மைக்கு வர கஷ்டம். नम्रता आने के लिए बहुत मुश्किल है, ஆனா நம்ம முயற்சி செய்து செய்து நம்ம தாழ்மையை கற்றுக்கொள்ளணும். लेकिन हम कोशिश कर 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 नम्रता होना चाहिए। தாழ்மை வரும்போது சத்துக்களை ஸ்நேகிக்க மனசு வரும். हमारे पास दिनता आएगी तो विरोधी को भी हम चाहने लगेंगे, நம்ம அநியாயம் செய்தவங்களை மன்னிக்க மனசு. हमें अन्याय करने वाले को भी क्षमा करने के लिए मन आएगी। அல்லேலூயா. हालेलुया। 1 சாமுவேல் எதுக்குன்னா நம்மள ஆண்டவர் நம்ம நிலையிலிருந்து உயர்த்துகிற தேவன். क्योंकि परमेश्वर हम जिस परिस्थिति में रहते हैं उससे हमें ऊंचा करने के लिए सब होती है। அவருடைய கர்த்தருடைய கரத்துல பலத்த கரத்துல நம்ம அடைந்து இருக்கும்போது அப்படி விட்டு விடுகிற தேவன் இல்ல. उनके हाथों में रहने के समय पर परमेश्वर ऐसे ही नहीं छोड़ देते हैं। 1 சாமுவேல் 2:7 சொல்லுது, पहले सामुएल 2:7 कहती है, கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரையும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும் ஆனவர். அல்லேலூயா. हालेलुया। இந்த அண்ணா நம்ம அங்க பாடுறாங்க, ये अन्ना माझी ऐसे गीत गाती है, கர்த்தர் परमेश्वर தரித்திரம் அடைய செய்கிறவர். निर्धन करता है ஐஸ்வர்யமா இருக்கலாம், और धनी हो सकती है, உயர்வா இருக்கலாம். वो ऊंचा रह सकता है। அந்த உயர்வா இருக்கணும் பெருமை பாராட்டும் ஒண்ணுமே இல்ல. हम ऊंचा स्थान में कर कर घमंड जताने के लिए कुछ नहीं है। அவன் ஐஸ்வர்யத்தை பிடிங்கி தரித்திரம் ஆக்கி போட்டு उसे धनी को छीन कर उन्हें निर्धन कर देंगे। மோசேட்ட அவர் சொல்றாரு, लेकिन मूसा के पास कहता है, கர்த்தர் கர்த்தர். मैं परमेश्वर यहोवा यहोवा। கர்த்தர்ங்கிறது 2 முறை சொல்றாரு. यहोवा करके 2 बार कहते हैं, என்னால எல்லாமே செய்ய முடியும். मेरे से सब कुछ हो सकती है। கர்த்தர்னா கர்த்தருக்கு ஒரு தொழில் இருக்கிறது. उनके कंधे के ऊपर है, கர்த்தரால எல்லாமே செய்ய முடியும். उनके पास सब कुछ हो सकती है। அது யாத்திராகமம் 34:5-6-7 வருது. निर्गमन के पुस्तक 34 में 5-6 ஆயிரம் தலைமுறைக்கு மன்னிக்காது. उस 1000 पीढ़ी तक वो क्षमा करते हैं। उनकी दया मिलती है। அவங்க உனக்குதான் இதை சொல்றேன். वहाँ पर उनके गुण के बारे में कहा है, वो प्रेम भरा हुआ परमेश्वर है, वो क्षमा करने वाला है। அக்கிரமம் செய்தவங்க 3-4 தலைமுறை மட்டும் அவர் கண்டிக்கிறவரா இருக்கார். अधर्म करने वाले को पहला तीसरा पीढ़ी तक उन्हें दंड देते हैं। அந்த அம்மா பாடுறாங்க, वो माँ जी गाती है, ஐஸ்வர்யம் கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவர், यहोवा निर्धन करता है ஐஸ்வர்யம் அடைய பண்ணிக்கிறவர், और धनी भी बनाता है। அவர் தாழ்த்துகிறவரும் वही नीचा करता है और ऊंचा भी करता है। தாழ்ந்தவங்களை அப்படி விடப்படாது. नीचा करने वाले को ऐसे ही छोड़ने वाले नहीं। பயந்து நடக்கும்போது परमेश्वर को डर मान के बढ़ने वाले நம்மை உயர்த்துகிறார். वो हमें ऊंचा करते हैं। உயர்ந்தவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போகும்போது हम ऊंचा होने के बाद उनके आज्ञा पालन नहीं करेंगे तो वो नीचा कर देंगे। அதனால நம்ம எந்த சூழ்நிலையும் हम कहीं भी परिस्थिति में அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தயவு செய்கிறவர், जागृति से भी पार होकर वो हमें अनुग्रह करने वाले, அவரால் எல்லாமே செய்யும். उनसे सब कुछ हो सकती है। அதனால நம்ம சூழ்நிலைகளை கண்டு பயப்படக்கூடாது. इसलिए हमारे परिस्थितियों को देखकर हम डरना नहीं चाहिए, பிரசனத்தை நம்ம விடக்கூடாது. उनकी प्रशंसा को नहीं छोड़ना चाहिए, சமூகத்தை விட்டு விலகக்கூடாது. उनके समूह को नहीं छोड़ना चाहिए। எப்பவும் நம்ம பயந்துருக்கணும். अभी भी डर कर रहना चाहिए। பிள்ளைங்களும் அப்படி காரியங்களும் செய்ய மாட்டோம். हमारे बच्चे हमारे सभी कार्य विजय पाना है। அந்நிய தேசத்துல அப்பா அம்மா இல்லாம மொர்தெகாய் சகோதரன் கூட போறாங்க. अन्य देश में मुर्देगाय माँ बाप के साथ जाते हैं, அங்க அவங்களுடைய குணம் தாழ்மையான குணம். वहाँ पर उनके दीनता के साथ जीते हैं। அந்த மொர்தெகாய்க்கு கீழ்ப்படுகிற குணம். मुर्देगाय ऐसे दीनता के साथ रहता था। இப்போ ராஜா आकाश के राजा को उसे मारने के लिए चतुराई करते हैं। आकाश ராஜாவை கொள்ளையை தரப்படுத்துறாங்க.
उसको राजा को मारने के लिए वो सोचते हैं। அல்லேலூயா. हालेलुया। அந்த மொர்தெகாய் वो मुर्देगाय கண்டுபிடிச்சு எஸ்தர்ட்ட சொல்றாங்க. उसे ढूंढकर एस्तर के पास कहते हैं। அப்ப எஸ்தர் மொர்தெகாய் பேரால அதை சொல்லுதாங்க. एस्तर मुर्देगाय के द्वारा ही उसे कहते हैं राजा के पास। ஆனா விசாரிக்க வரும்போது ராஜாவை கொல்ல சதி பண்ணது உண்மைன்னு கண்டுபிடிக்காங்க. उसे पूछताछ करने के समय पर राजा को हत्या करने की जो चतुराई किए थे वो सच्चा है कर जान लिए थे। இவர் நன்மை செஞ்சாரு. वो भलाई किए थे। இவர் செய்ததுக்கு ஒரு பிரதிபலனும் கிடைக்கல. ये भलाई किए तभी मगर उनके लिए कोई भलाई नहीं हुआ। இன்னைக்கு நானும் நீங்களும் நியாயமும் நீதியும் நன்மை செய்யும் போது பிரதிபலன் நிச்சயமா கிடைக்கும். हम और आप भलाई करने के समय पर सच्चाई के साथ हमें भी भलाई मिलेगी। அது நேர்த்தியா எங்க சமயத்துல வைத்தாரு. सही समय पर वो भलाई को देंगे। அவர் உண்மை உள்ளவர். वो सच्चाई के साथ है। இப்ப ஆமான் திட்டம் போட்டு अब आमान ऐसे चतुराई कर மொர்தெகாயை கொல்லணும்னு मुर्देगाय को मारना है कर குடும்பத்துல பேசுறாரு. वो परिवार में बात करते हैं। அவங்க அம்மா அவங்க மனைவி சொல்லி கொடுத்தாங்க. उनकी पत्नी कहती है 50 முழம் உயரத்துல 50 फुट ऊपर நீங்க ஒரு தூக்கு மரம் செய்யுங்க ऐसे एक पेड़ को बनाना। அப்படின்னு ஆமான் மொர்தெகாய்க்கு செய்து. आमान ऐसे मुर्देगाय से किया। இப்ப எஸ்தர் ராஜாத்திய अब एस्तर राजाती को இப்ப சட்டம் என்ன வந்திருக்கு? अभी नियम क्या அந்த है? நாட்கள் வரும்போது யூதர்களை கொல்ல வேண்டும். ये जो दिन आएगा तभी युद्ध लोगों को मारना है। இப்போ நான் வந்து சொல்லல மொர்தெகாய்க்கு இது தெரியுது, எஸ்தருக்கு தெரியல. ये मुर्देगाय को पता चला, एस्तर को नहीं पता चला। அவர் சாம்பல் வந்து ரெட்டு ஒரே ஆளுக. तो जो ऐसे बैठ के अंधेरे में बैठ के रोने लगे थे। எஸ்தர் விசாரிக்காங்க. एस्तर ऐसे पूछताछ करते हैं, ட்ரெஸ் கொடுத்து விடுதாங்க. उनके लिए कपड़े बेचते हैं। அவங்க சொல்லி விடுதாங்க மொர்தெகாய். मुर्देगाय एस्तर के पास बोलते हैं, யூத ஜனங்களை அழைத்து போறாங்க. युद्ध लोगों को मिठाने वाले हैं। அப்போ நீ ராஜாட்ட பேசணும்னு மொர்தெகாய் சொல்றாங்க. तुम राजा के पास बातें करना है कर मुर्देगाय कहता है। அப்போ எஸ்தர் சொல்றாங்க, நான் இன்னும் ராஜாட்ட அழைக்கப்படலையே, मैं राजा के पास बुलाया नहीं गई हूँ अब நான் तक, எப்படி பேச முடியும்? मैं कैसे बातें कर सकती हूँ? அப்ப மொர்தெகாய் சொல்றாங்க, तब मुर्देगाय कहता है, இன்னைக்கு யூதர்கள் அழிய போறாங்க, आज युद्ध लोग मरने वाले हैं। நீ பேசலன்னா வேறொரு இடத்துல இருந்து வரும். तुम चुपचाप रहेंगे तो किसी और दी। ஆமான் திட்டம் நல்லா போடுதாரு. वो आमान अच्छे से आइडिया करता है, யூத ஜனங்களை அழிக்கணும். इस लोगों को मिटाना है। அதே போல சாத்தானும் நம்மை அழிக்க திட்டம் போடுகிறான். ये शैतान भी हमें मिटाने के लिए इसे करता है। हालेलुया, हालेलुया। நான் நீங்களும் ஜெயம் பெறுகிறவர்கள். हम और आप विजय पाने वाले हैं। நமக்கு தோல்வி இல்லைன்னு சொல்லத்தான் என்னை அழைத்தார். हमें हरावट नहीं है कर ही मुझे बुलाए थे। அல்லேலூயா. हालेलुया। அவர் வாக்கு மாறாது. वो वायदा नहीं बदलते हैं। ஆமான் திட்டம் என்ன போடுறாங்க? आमान कैसा वो चतुराई करता है? மொர்தெகாய் ஆமான வணங்கல. मुर्देगाय आमान को उपासना नहीं किया था। யூதர்கள் வந்து மனுஷரை வணங்க மாட்டாங்க. युद्ध लोग मनुष्य को ऐसे उपासना नहीं करते हैं। ஏன்னா ராஜாவின் சட்டம் ஆமானை எல்லாரும் வணங்க வேண்டும். लेकिन राजा के नियम है कि इंसान को उपासना करना है। ஆனா மொர்தெகாய் ஆமான வணங்கல. लेकिन मुर्देगाय आमान को नहीं उपासना किया है। அங்குள்ள ஊழியர்கள் எல்லாம் ஆமான்ட்டு சொல்லி என்ன நடக்குது? ये सभी लोग सेवक लोग आमान के पास कहकर क्या हो रहा है करके देखने लगे, சொல்லிட்டாங்க. कहने लगे। ஆமான் எவ்வளவு உயர்வா இருந்தாலும் அவனிடம் தேவன் இல்லை. आमान कितने बड़े स्थान पर रहते तो भी उसके पास परमेश्वर नहीं है, தேவ பிரசன்னம் இல்லை. परमेश्वर की प्रशंसा नहीं है। ஆனா மொர்தெகாயிடம் தேவன் இருக்கிறார். लेकिन मुर्देगाय के पास परमेश्वर है। அல்லேலூயா. हालेलुया। அவன் திட்டம் வைக்கிறான். वो ऐसे चतुराई करते हैं। இந்த மொர்தெகாய ஒத்தையில லேசா கொண்டு போட்டுடலாம். ये मुर्देगाय को ऐसे अकेले में मार डाल सकते हैं। இதனை மட்டும் கொல்லக்கூடாது. इससे सिर्फ नहीं मारना है, இந்த ஜனத்தையே கொல்ல. इनके सारे लोगों को मरवाना है। இதே மாதிரி நம்ம குடும்ப சூழ்நிலையில इसी तरह अपने परिवार के परिस्थिति நிறைய में பிரச்சனைகள் அழிவுக்கு நேராக கொண்டு போகலாம். हमारे नाश होने की परिस्थिति पर लेकर जा सकते हैं। இறந்தவன் ஒவ்வொருவரையும் தெய்வம் இருப்பாரானா? मेरे साथ आपके संग परमेश्वर रहेंगे तो அது எம்மாத்திரம்? वो क्या है? அந்த பெரிய பர்வதம் நமக்கு முன்பாக எம்மாத்திரம்? वो बड़ी पर्वत हमारे सामने क्या அது है? ஒன்றுமில்லை. वो कुछ भी नहीं है। அல்லேலூயா. हालेलुया। அதனால ஆமானுடைய திட்டம் சீட்டு போட்டு எடுத்தான். इसीलिए आमान की जो आइडिया से वो एक चिट्ठी डालकर निकाले थे। அந்த மாதம்
வரும்போது யூதர்களை கொல்லாயார். इस महीने आने तक उस युद्ध लोग को सभी को मार डालेंगे. மொர்தெகாய் பாருங்க, मुर्देगाय को देखिए. எஸ்தர் ராஜாத்தி ஆயிருக்கும் போது பொறாமைனால एस्तर राजकुमारी हो गई तो जलन के कारण அகாசியர் ராஜாவை கொல்ல எத்தனைப்படுறாங்க. आकाश के राजा को उसे मारने के लिए चतुराई करते हैं. आकाश ராஜாவை கொல்ல எத்தனைப்படுறாங்க. उसको राजा को मारने के लिए वो सोचते हैं. அல்லேலூயா. हालेलुया. அந்த மொர்தெகாய் वो मुर्देगाय கண்டுபிடிச்சு எஸ்தர் சொல்லுவாங்க. उसे ढूंढकर एस्तर के पास कहते हैं. அப்ப எஸ்தர் மொர்தெகாய் பேரால அது சொல்லுதாங்க. एस्तर मुर्देगाय के द्वारा ही उसे कहते हैं राजा के पास. அந்த விசாரிக்க வரும்போது ராஜாவை கொல்ல சதி பண்ணது உண்மைன்னு கண்டுபிடிக்காங்க. उसे पूछताछ करने के समय पर राजा को हत्या करने की जो चतुराई किए थे वो सच्चा है कर जान लिए थे. இவர் நன்மை செஞ்சாரு. वो भलाई किए थे. இவர் செய்ததுக்கு ஒரு பிரதிபலனும் கிடைக்கல. ये भलाई किए तभी मगर उनके लिए कोई भलाई नहीं हुआ. இன்னைக்கு நானும் நீங்களும் நியாயமும் நீதியும் நன்மை செய்யும் போது பிரதிபலன் நிச்சயமா கிடைக்கும். हम और आप भलाई करने के समय पर सच्चाई के साथ हमें भी भलाई मिलेगी. அது நேர்த்தியா அந்த சமயத்துல உட்காருங்க. सही समय पर वो भलाई को देंगे. அது உண்மை. वो सच्चाई के साथ है. இப்ப ஆமான் திட்டம் போட்டு अब आमान ऐसे चतुराई कर மொர்தெகாயை கொல்லணும்னு मुर्देगाय को मारना है कर குடும்பத்துல பேசுறாரு. वो परिवार में बात करते हैं. அவங்க அம்மா அவங்க மனைவி சொல்லி கொடுத்தாங்க. उनके पत्नी कहती है 50 உயரத்துல 50 फुट ऊपर நீங்க ஒரு தூக்கு மரம் செய்யுங்க ऐसे एक पेड़ को बनाना. அப்படின்னு ஆமான் மொர்தெகாய்க்கு செய்திருக்கான். आमान ऐसे मुर्देगाय से किया. இப்ப எஸ்தர் ராஜாத்திய अब एस्तर राजाती को இப்ப சட்டம் என்ன வந்திருக்கு. अभी नियम क्या அந்த है. நாட்கள் வரும்போது யூதர்களை கொல்ல வேண்டும். ये जो दिन आएगा तभी युद्ध लोगों को मारना है. இப்போ நான் ரொம்ப சொல்லல, மொர்தெகாய்க்கு இது தெரியுது, எஸ்தருக்கு தெரியல. ये मुर्देगाय को पता चला, एस्तर को नहीं पता चला. அவர் சாம்பல வந்து ரெட்டு ஒரே அழுவ. तो जो ऐसे बैठ के अंधेरे में बैठ के रोने लगे थे. எஸ்தர் விசாரிக்காங்க. एस्तर ऐसे पूछताछ करते हैं. ட்ரெஸ் கொடுத்து விடுதாங்க. उनके लिए कपड़े बेचते हैं. அவங்க சொல்லி விடுதாங்க மொர்தெகாய். मुर्देगाय एस्तर के पास बोलते हैं. யூத ஜனங்களை அழைக்க போறாங்க. युद्ध लोगों को मिठाने वाले हैं. அப்போ நீ ராஜாட்ட பேசணும்னு மொர்தெகாய் சொல்றாங்க. तुम राजा के पास बातें करना है कर मुर्देगाय कहता है. அப்போ எஸ்தர் சொல்றாங்க, நான் இன்னும் ராஜாட்ட அழைக்கப்படலையே, मैं राजा के पास बुलाया नहीं गई हूँ अब நான் तक. எப்படி பேச முடியும். मैं कैसे बातें कर सकती हूँ. அப்ப மொர்தெகாய் சொல்றாங்க, तब मुर्देगाय कहता है இன்னைக்கு யூதர்கள் அழிய போறாங்க, आज युद्ध लोग मरने वाले हैं. நீ பேசல வேறொரு இடத்துல இருந்து வரும். तुम चुपचाप रहेंगे तो किसी और के पास से आएगी. அப்ப நீ உன் தகப்பன் வீட்டாரும் தப்பிக்க முடியல. तुम और तुम्हारे पिता के लोग ऐसे बच नहीं पाएंगे. இந்த அம்மா நான் சித்தம் செய்யறேன், ராஜாட்ட பேசுறேன். मैं मरेगी तो भी मरेगी मगर राजा से मैं बात करूंगी. நானும் என் தாய்மாரும் நாங்க உபவாசம் இருப்போம். मैं और मेरे दादी लोग मिलकर उपवास रहते हैं. நீங்களும் எல்லா யூதரையும் வைத்து நீங்க உபவாசம் இருங்க. आप सभी लोग भी मेरे लिए उपवास करना है. இந்த நாளில நம்ம குடும்பத்துக்கு ஒரு கஷ்டமான இருக்கும்னா நம்ம குடும்பமான ஜெபிக்க வேண்டும். हम इन दिनों में हमारे परिवार में कुछ कठिनाई है तो हम परिवार के साथ उपवास कर प्रार्थना करना அவன் है. நமக்கு செய்ய நினைத்ததை செய்ய மாட்டான். हम जो करने चाहते हैं वो करने वाले हैं. எல்லாரும் தாக்குதாங்க. सब लोग अपने आप को धीन करते हैं. இப்ப ராஜாட்ட போறேன். अब राजकुमारी वो राजा के पास जाती है. நீங்களும் ஆமானும் நான் செய்கிற விருந்துக்கு வர வேண்டும். आप और आमान मेरे जो दावत में आना चाहिए. இவங்களுக்கு எவ்வளவு ஞானம் இருக்கு பாருங்க. इन्हें कितना ज्ञान है देखिए. உடனே ஆமானுக்கு ஒரே சந்தோஷம். तुरंत आमान को बहुत खुशियाँ हो गई. ராஜாவை எண்ணித்தவரை யாரும் விருந்துக்கு ये அழைக்கல. राजकुमारी राजा को और मुझे अलावा को किसी को नहीं बुलाया. பெருமை உச்சகட்டம் போகுது. उनके घमंड बहुत ऊपर जाती है. நம்ம ஞானமாக தேவ சமூகத்தை சார்ந்து செய்வாங்க. वो ज्ञान से परमेश्वर के समूह में बैठकर उन्होंने किए काम. ராஜாட்ட கேட்டாங்க, சரின்னு சொல்றாங்க. राजा से बोलते हो हाँ कर कह देते हैं. ராஜா கொஞ்சம் நீட்டலன்னா எஸ்தர் சாக்கணும். पर राजा लाठी को नहीं फैलाएंगे तो राजकुमारी मरना है. ராஜா கண்களை தயவு கிடைச்சதுனால ராஜா கொஞ்சம் நீட்டிக்கிறார். राजा के आंखों में तरस आए तो वो अपने लाठी को फैलाते हैं. இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் தேவதயம் இருக்குது. आज हमें और आपको
में परमेश्वर की दया है, தேவ கிருபை இருக்குது. परमेश्वर की दया है। அந்த கிருபையின் கரத்தினால் நம்மை அணைக்கிறது, उनके अनुग्रह की दया से वो बुलाने वाले हैं, ஆறுதல் கொடுக்கிறது. वो तसल्ली देने वाले परमेश्वर है। கண்ணீரின் பள்ளத்தில் நின்று கர்த்தாவே கர்த்தாவே கண்ணீரின் துடைப்போமை நோக்கி கதறினான் அழுதிடுவே. என் பார சுமைகள் என் மனவேதனைகள்